வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க அக்கா கிட்ட எப்படியோ சொல்லி தப்பிச்சிடுறாங்க. அக்கா, என் மேலே எந்த தப்புமே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த அம்மா கிட்ட, இங்க பாருங்க, எனக்காக நீங்க இவ்வளோ தூரம் உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி, இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு தம்பி. நான் உண்மையை சொல்றதுக்காக வந்து உண்மையை சொல்றேன், நடந்ததை சொல்றேன். ஆனா அந்த அம்மா வந்துட்டு நான் பொய் சொல்றதா சொல்றாங்க. இதுல இருந்தே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க தம்பி, காரணம் முன்னிட்டும் அந்த அம்மாவை மட்டும் நீங்க நம்பிடாதீங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்காக நீங்க உண்மையை சொல்ல வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க தம்பி அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த இடத்துல இருந்த அப்படின்னா இதுக்கப்புறமா ஏதாவது எனக்கு அடுத்தடுத்து தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ உன் பேச்சை கண்டிப்பா என்னால கேட்க முடியாது. இந்த இடத்த விட்டு நீ போ, அதான் நல்லது அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்க தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அதை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுடைய தங்கச்சி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிய வந்த பிறகு நீங்க ரொம்பவே வருத்தப்பட போறீங்க பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன். உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, எங்க போறீங்க? மாமா கண்முழிச்சத்தோட உங்களை பத்தி தான் கேட்பாங்க. அப்போ நீங்க இங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க எங்க போறீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ரேவதி அங்கேருந்து வெளியில வந்துட்டு ஹீரோவை பார்த்து, மாமா, சாரி மாமா, நீங்க வந்துட்டு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. என்னோட வாழ்க்கையவே நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஆனா அம்மா அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம இப்படி பண்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு மாமா. என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல விடு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா, என்னதான் வந்துட்டு அம்மா உங்களை தப்பா நினைச்சாலும் நாங்க யாருமே உங்களை எந்த அளவுக்கும் தப்பா நினைச்சதே கிடையாது. நீங்க எங்க குடும்பத்துக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி, மாமா கண்முழிச்சத்தோட எனக்கு ஃபோன் பண்ணி மாமா நல்லாயிருட்டாருன்னு மட்டும் என்கிட்ட விஷயத்த சொல்லிடு. ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா அப்படின்னு சொல்ல ஹீரோ நேரா அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி ரொம்பவே உரி பண்றாங்க. மாமா இந்த குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் எவ்வளோ பண்றாரு. ஆனா அம்மா இதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம சாதாரண விஷயமா நினைச்சுக்கிறாங்க. அம்மாவுக்கு ஏன் தான் இப்படி கோவமோ தெரியல. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பகையை பத்தி இன்னுமே அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஈஸ்வரிய பாக்குறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு ரேவதியை பார்த்து, என்னடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி கேட்குறாங்க, ஏமா, நீங்க பண்ற விஷயம் ஒன்று கூட உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட தப்பு அப்படின்னு தோணவே இல்லையா? எதுக்காக இப்படி மாமாவை இந்த இடத்த விட்டு போக சொன்ன? மாமா அப்படி என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு பழைய விஷயங்கள் நடந்ததை பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாததுனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உன்னை விட நான் ரொம்பவே அதிகமாக காயம்பட்டிருக்கேன். என்ன ஆனாலும் சரி, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இங்கே வர்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா, மாமா வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திருக்காரு. அதை யோசிச்சு பாத்தியா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன யோசிக்கணும், என்ன யோசிக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்பவே ஒரே பண்றாங்க. அதே நேரத்துல சந்திரா என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சூப்பரான பிளான் ஒன்று ஞாபகம் வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க,
உங்களை நான் நேரடியாக பார்க்கணும், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சந்திரா நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன், எங்கே வரணும்னு சொல்லு. சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இதை கேட்டதும் அவர் ஷாக் ஆகி, என்ன சந்திரா சொல்கிற, ஹாஸ்பிட்டலில் இருக்கியா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா சந்திரா அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, எங்கனுங்க எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், உங்களை இங்கே வர சொன்னேன். இதை கேட்டதும் அவரு சொல்கிறாரு, சரி சந்திரா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சந்திரா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வெளியில் வந்து நின்றுட்டு நேராக சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வா அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வராங்க. அப்போது சந்திரா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு, என்னங்க உங்களை பார்க்குறதுக்காக தாங்க நான் வெயிட் பண்ணேன், இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சூப்பரான பிளான் ஒன்று கிடச்சிருக்கு, அந்த பிளானை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த கோவில் கும்பாபிஷேகமும் நடக்காது, ஈஸ்வரி அவமானப்படுவா, அந்த டிரைவர் பயலும் அவமானப்படுவான், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், என்ன சொல்கிறீங்க. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, சந்திரா நீ சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை, என்னன்னு சொல்லு. சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மருது இருக்கான, அவன் மாமாவை வந்துட்டு ஆயுதத்தால் தாக்கிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்போ என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு, அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதில்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஊர் ஃபுல்லாக மாமாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து, அவர் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிடுங்க, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வரணும், அவருக்கு ஏதோ ஆக போகுது, கோவில் கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இதனால நமக்கு என்ன லாபம், அவரை தான் பொழைச்சி வந்துருவாரே. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்னங்க அவர் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்தால் தானே கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண முடியுமா. இங்கே பாருங்க, இவர் எப்படியும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வரப்போகிறதே கிடையாது, இவரை காலி பண்ணிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம நிப்பாட்ட போகிறோம். உங்களுக்கு இப்போ என்ன வேலை அப்படின்னா, ஊர் ஃபுல்லாக போயிட்டு இது மாதிரி ராசராசாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிடுங்க, இது போதும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, சரி சந்திரா சூப்பரான ஒரு பிளான் பண்ணியிருக்க, இந்த பிளான் சக்ஸஸ் ஆகுமா. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்னங்க இது நமக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது. இங்கே பாருங்கள், இன்னைக்கு நடக்க போகிற இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகிற அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது, அதுக்கான வாய்ப்பு சூப்பர் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை விட முடியுமாங்க. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, சரி சந்திரா நீ சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம், கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு, நான் போய் சித்தப்பா கிட்ட சொல்லி எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ண சொல்கிறேன். வில்லியும் சரிங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இந்த விஷயத்த எல்லா காதுக்கும் போகிற மாதிரி செய்யுங்க, அப்பதான் சீக்கிரம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்ட முடியும், சரியா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு சித்தப்பாவை பார்க்குறாரு. சித்தப்பா கேட்குறாரு, அவனே சொல்லுடா, ஏதோ மருமக கூப்பிட்டா அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்னாச்சு. இதை கேட்டதும் சிவனாண்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த முத்து செம்ம ஷாக் ஆகுறாரு. என்னடா மவனே, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அந்த மருது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆளா, தெரியாம போச்சு, அவங்கிட்ட வேற நம்ம இப்படி வந்துட்டு பழகிருக்கமே, ஒருவேளை அவனால நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்ட்டு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா அவனை எப்போவோ அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு, இனிமே அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல, இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ராஜாவை காலி பண்ணணும், அவனை காலி பண்ணிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம நிப்பாட்ட போறோம், அதுதான் நம்மளோட பிளான். சித்தப்பா அந்த ராசராசா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்தணும், அதுதான் நம்மளோட வேலை. சந்திரா இந்த விஷயத்தை பற்றி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொன்னான். இதை கேட்டதும் அந்த முத்து சொல்கிறாரு, சரிடம் அவனே சூப்பர் பிளான், நம்ம மருமவ எந்த பிளானை கொடுத்தாலும் சூப்பராக தான் கொடுக்குறான், சரி அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்ல, சித்தப்பா என்ன பண்ணுறாருன்னா 2-3 பேரை அந்த அதுக்கப்புறமா சித்தப்பா 2 பேரை வர சொல்கிறாரு.
அவங்க 2 பேரும் வந்ததோட முத்து சொல்றாரு, "இங்க பாருங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்ப ஒப்படைக்க போறேன். என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல ராசராசா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கான். அவன் திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லுங்க. அதுவும் ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போறதில்ல அப்படின்னு கூட சொல்லுங்க." எல்லாரும் இத கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகணும் அப்படின்னு. இத கேட்டதும் அந்த ஆளு சொல்றாரு, "சரிங்க சார். இத இப்பவே நாங்க போயிட்டு எல்லார்கிட்டயும் சொல்றோம். நீங்க எங்களுக்கு தேவையான அமௌண்ட்ட மட்டும் குடுத்துட்டீங்கன்னா போதும்." அதுக்கு முத்து சொல்றாரு, "இங்க பாரு, உனக்கு தேவையான அமௌண்ட் எல்லாமே கரெக்டா வந்து சேர்ந்துரும். நாங்க சொன்னத மட்டும் நீ செஞ்சா போதும்." அவரு சொல்றாரு, "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 பேரு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதும் சிவனாண்டி சொல்றாரு, "சித்தப்பா, இவனுங்க கரெக்டா சொல்லிருவானுங்களா?" அவரு சொல்றாரு, "மவனே, இவனுங்கள பத்தி உனக்கு தெரியாது. இந்த ஊருக்குள்ள 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது இவனுங்க தான். இவனுங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், அது அப்படியே எல்லாருக்கும் ஈஸியா பரவிரும். அதனால நீ கவலைப்படாத மவனே. இந்த விஷயத்த எப்படி சூப்பரா பரவ வைக்கிறது அப்படின்னு அவனுங்களுக்கு தெரியும். அவனுங்களே பார்த்துப்பானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துரும்" அப்படின்னு. அப்போ அனுப்புன ஆளு 2 பேரும் வந்துட்டு ஊருக்குள்ள பஞ்சாயத்துல உள்ள தலைவர்கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஹாஸ்பிட்டல்ல ராசராசா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காராம்ல. அவரு திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னமோ அவரை கொண்டாந்து வச்சுதான் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறதா அந்த சேதுபதியோட பேரன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அவரே வந்து திரும்பி வரப்போறதில்ல. எப்படி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்? இதுக்குதான் அவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. வேற யாருக்கிட்டயாவது இந்த பொறுப்பை ஒப்படைச்சா இந்நேரம் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கும். எனக்கு என்னமோ இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை ரொம்ப வந்துட்டு டிலே பண்றதுனாலதான் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. நீங்க எல்லாரும் இதை பெரிய விஷயமா எடுத்துக்காம சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க." இதை கேட்டதும் அந்த ஊர் தலைவர்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன தம்பி, இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றீங்க?" அதுக்கு அவங்க சொல்றாங்க, "நான் சொல்றது பொய் அப்படின்னா நீங்க நேராவே சேதுபதி வீட்டுல போய் கேட்டு பாருங்களேன்" அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள், "சரி, நாங்க இப்பவே போறோம்" அப்படின்னு நேரா சேதுபதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, "சேதுபதி ஐயா, சேதுபதி ஐயா, என்ன பண்றீங்க?" அப்படின்ட்டு. அப்போ ராஜ சேதுபதி வெளியில வர்றாரு. வெளியில வந்துட்டு அவங்கள பார்த்து, "சொல்லுங்க, என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா?" அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "ஐயா, உங்க பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம்ல. அவரு மறுபடியும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை" அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்டதும் சேதுபதி சொல்றாரு, "இங்க பாருங்க, என் பையன் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். ஆனா அவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். அவன் மறுபடியும் திரும்பி வருவான். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க" அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, "ஐயா, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சுதான் நாங்க சொல்றோம். இங்க பாருங்க, உங்க பையன் திரும்பி வரல அப்படின்னா எப்படி நாங்க உங்ககிட்ட வந்துட்டு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்பை ஒப்படைக்க முடியும்? இங்க பாருங்க, இந்த ஊரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே நினைச்சுதான் உங்ககிட்ட இந்த பொறுப்பையே ஒப்படைச்சோம். ஆனா கடைசியில உங்களால இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சு என்ன பண்றது? ஐயா, இந்த பொறுப்புலேருந்து நீங்க விலகிக்கிட்டீங்கன்னா தேவலாம். இந்த கும்பாபிஷேகத்தை யாரால ஒழுங்கா நடத்த முடியுமோ அவங்க கிட்ட நாங்க இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துவோம். நீங்களும் விலக மாட்டிக்கிறீங்க. செய்கிறேன்னு வர்றவங்களையும் விட மாட்டிக்கிறீங்க. ஐயா, உங்களால இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் நீங்க இங்க எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க?" அதுக்கு சேதுபதி சொல்றாரு, "என்ன பேசுறீங்க? இந்த ஊருக்கு நான் எவ்வளோ செஞ்சிருக்கேன். அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்க. என் பையன் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கான். அவன் சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படின்னு யோசிக்காம எல்லாரும் இவ்வளோ சுயநலமா பேசுறீங்க. என்னைக்காவது நான் சுயநலமா பேசியிருக்கேனா? ஏன் எல்லாரும் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, "இங்க பாருங்க ஐயா, நீங்க வந்துட்டு இந்த ஊருக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா இப்போதைக்கு நீங்க இதுலேருந்து விலகிக்கிறது நல்லது. உங்க பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவரு திரும்பி வருவாரா என்னன்னு தெரியல. அவரு திரும்பி வரல அப்படின்னா கோவில் மறுபடியும் இழுத்து பூட்டுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயும் நீங்க வேற யாருக்கிட்டையாவது இந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா தேவலாம். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லையா?" இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம சேதுபதி. "இங்க பாருங்க, நீங்க பேசுறது ரொம்ப அநியாயமா இருக்கு. என் பிள்ளைக்காக வேண்டிக்கிடுவீங்க அப்படின்னு பார்த்தா இப்படி பேசுறீங்களே" அப்படின்னு சேதுபதி பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, "ஐயா,
நாளைக்கு நாங்கள் மறுபடியும் வருவோம். நீங்கள் வந்துட்டு இந்த பொறுப்பை வேற யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சா நல்லது அப்படின்னு. இதை கேட்டதும் சேதுபதி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, இவங்க எல்லாரும் இப்படி சுயநலமா பேசுறாங்களே அப்படின்னு சேதுபதி அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.